ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு எல்லோரும் படித்தாச்சா? நல்லா தூங்குங்க. இன்னும் 2-3 டேஸ் தான் இருக்குது. நல்லா எக்ஸாம் எழுதுங்க. ஸோ நீங்கள் படித்ததை உங்கள் மைண்டுக்குள்ளேயே நீங்கள் ரிப்பீட் பண்ணி ரிவைஸ் பண்ணி யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அது கை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ எப்போவும் படித்தாதான் லைஃபு. ஸோ இன்னும் அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ படிச்சுக்கிட்டே இருக்காதிங்க லாஸ்ட் மினிட் வரைக்கும். ஸோ லாஸ்ட் மினிட் வரை படிக்காதீங்க. ஸோ படித்ததை நீங்கள் ரிப்பீட்டடாக அதை திங்க் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு டக்குன்னு மைண்டில் உங்களுக்கு அந்த ஆன்சர் கிளிக் ஆகும். ஸோ லாஸ்ட் மினிட் வரைக்கும் ரிவைஸ் பண்ணுறேன்னு தப்பாக நீங்கள் அந்த டெசிஷன் வச்சு படிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. உங்களுக்கு படித்ததெல்லாம் மறந்து போயிடும். ஸோ இப்போது இந்த 2-3 டேஸில் சும்மா மேக்ஸ் ஃபார்முலாஸ் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டு நல்லா அந்த 2-3 டேஸ் நல்லா தூங்குங்க. தூங்கி ரெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு படித்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஓகேங்களா? ஸோ பெண்களுக்கு தன் சம்பாத்தியம் கொடுக்குற பாதுகாப்பு, தைரியம் வேறு யாராலையும் தர முடியாது நண்பா. ஸோ என்னதான் நல்ல பெற்றோர்கள், காதல் கணவன், அன்பான குழந்தைகள்னு இருந்தாலும் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இல்லைன்னா அங்கே உங்கள் வெறுப்புகள் எடுபடாது நண்பா. சரியான நேரத்தில் உங்கள் வாழ்வுக்கு வெளிச்சம் தந்த அன்பை என்றுமே தொலைத்து விடாதீர்கள். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பொறுமையாக யோசிங்க. ஏன் இப்படி நடந்ததுன்னு ஏற்றுக்கோங்க. நல்ல வேலை இப்போவே நடந்துருச்சுன்னு பாருங்க. இனிமே என்ன பண்ணலான்னு கற்றுக்கோங்க. நமக்கு நம்ம மட்டும்தான்னு எஃபோர்ட் போடுங்க. நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஸோ நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எஜுகேஷனில் நாம் தொடர்ந்து கண்டினியூட்டி இருக்கணும். அந்த முயற்சி இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு அந்த வெற்றி கனி நம்மக்கிட்ட நெருங்கும் நண்பா. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு காலம் பதில் சொல்லும். பேச்சை குறைங்க. ஃபஸ்ட்டு உங்களை நம்புங்க. மீண்டும் நம்புவதற்கு முன் நினைவில் கொள் நண்பா, ஒரே புத்தகத்தை இன்னொரு முறை படித்தாலும் முடிவு மாறாது. நீ செத்தா கூட பக்கத்து தெரு வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே உன் வீட்டுக்கு அழுகிற மாதிரி அழுதுட்டு போகிற கூட்டம். இதுக்காகவா நீ சந்தோஷத்தை விட்டுட்டு சொந்தத்தில் 4 பேர் என்ன சொல்லுவாங்க வாழ்ந்துட்டு இருக்க? யோசிச்சுப்பார். லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நம்ம போராடி தான் ஜெயிக்கணும். வாழ்வோ சாவோ, ஜெயிக்கிறோமோ தூக்குறோமோ, நம்ம உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்போம் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கணும். அந்த மைண்ட் செட்டு தான் நம்மளை கடைசி வரைக்கும் நம்மளை கொண்டுட்டு போகும். கடைசி வரைக்கும் போராடணும். நமக்கு கிடைக்கிற வரைக்கும் போராடணும். கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிச்சிருவீங்க நண்பா. உங்களால் இதை செய்ய முடியாதுன்னு சொன்னவங்களை இதை எப்படி செஞ்ச அப்படின்னு சொல்கிற வரைக்கும் போராடணும். வாழ்க்கையில் யாரையும் சார்ந்து வாழ்ந்து இருக்காதீங்க. ஏன்னா உங்கள் நிழல் கூட வெளிச்சம் வரைக்கும் மட்டும்தான் துணைக்கு வரும். நட்போ, காதலோ, கணவன், மனைவியோ, எந்த உறவாக இருந்தாலும் நாம் விரும்புவதால் நம்முடனே இருக்கவும், பேசவும், அன்பு செலுத்தவும் கட்டாயப்படுத்துதல் இயலாது நண்பா. உன்னை நோக்கி வருவதை நேசி. உன்னை விட்டு விலகுவதை ஒருபோதும் யாசிக்காதே. வெற்றி தரக்கூடிய எளிய சூத்திரம் என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு உன்னை முழுமையாக நீ நம்பு. கல்வியே சுதந்திரத்தின் தங்க கதவை திறப்பதற்கான சாவின்னு தான் சொல்லுவேன். உலகத்திலேயே மிகவும் விலை உயர்ந்த விஷயம் என்ன தெரியுமா? வெரி சிம்பிள். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்பிக்கை. உலகத்திலேயே மிக விலை உயர்ந்த விஷயம்னு ஒன்று சொன்னால் அது நம்பிக்கை மட்டும்தான். ஃபஸ்ட்டு நீ நம்பு. நீ ஜெயிப்போன்னு நம்பு. அப்போ தான் நீ நல்லா படிப்ப. நல்லா படி. காலத்தை கடந்த பின்பே இந்த வார்த்தையின் மதிப்பு உனக்கு புரியும். எக்குடியில் பிறப்பினும் யாவாராயினும் அக்குடியில் கற்றவரே சிறந்தவர். ஸ்டடி வெல் நண்பா. கம்மிங் பெஸ்ட் ஃபியூச்சர் இன் யுவர் லைஃப். கஷ்டத்தை இஷ்டப்பட்டு ஏற்றுக்கோ. படிக்கணும். கஷ்டப்பட்டு படித்தாதான் ஜெயிக்க முடியும். எப்படி நம்ம மைண்டை செட் பண்ணுறது? மை ப்ரொஃபஷன், மை செல்ஃப் ரெஸ்பெக்ட். யூ செலக்ட் த ப்ரொஃபஷன், யூ ரெஸ்பெக்ட் த ஃபியூச்சர். ஸோ குட் லக் நண்பா. நல்லா படி. படிப்புன்றது 10 தலைமுறையின் ஏழ்மையை ஒரே தலைமுறையிலே மாற்றும் வல்லமை கொண்ட ஒரே ஆயுதம் படிப்பு. ஸோ படிப்பில் மட்டும் தோத்துடாத. ஜெயிச்சிரு எப்படியாச்சும். இல்லைனா மற்றவெல்லாம் உள்ளே வருவோம். நேரத்தை வீணாக்காத. உன் கனவை நோக்கி ஓடு. கண்டிப்பாக வெற்றி பெறுவ. அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறாங்கன்னு படிப்பை மட்டும் விட்டுறாத நண்பா.
படிப்பு தான் நமக்கு எப்போதும் மரியாதையை தரும். ஹார்ட் ஒர்க் இஸ் நெவர் ஃபெயில். அது என்ன, அது எப்படி, அது இல்லாமலா, எதுவாக இருந்தால் இப்பொழுது என்ன, அதாவது அந்தந்த நேரத்திற்கானது விட்டொழியுங்கள். இந்த வாழ்வென்ன, இதை விடவும் கனிவாக அல்லது இன்னமும் கசப்பாகவா இருந்துவிடப் போகிறது? உங்களுக்கு பின்னாலும் முன்னாலும் இங்க பல கோடி மனிதர்கள் இந்த வாழ்வென்பது இந்த ஒரு முறைதான் என்பதை நம்புங்கள். அதை ஏன் இத்தனை கடினமாக்க வேண்டும்? சற்று இலகுவாக விடுங்கள், போகட்டும். இன்பம் எப்படி இருக்கும் என்பதை உணரும் முன்பே வலி எப்படி இருக்கும் என்பதை உணர்த்தி விடுகிறது இந்த வாழ்க்கை. இன்னைக்கு உனக்கு பிடிக்காத சில மாற்றம் நாளை உன் வாழ்க்கையை அழகாக மாற்றும். பிடித்த மனிதரோடு சிரித்து பேசு, பிடிக்காத மனிதரோடு சிந்தித்து பேசு. நீர் இருக்கும் இடத்திற்கு சென்று நீரை அருந்தாமல் காணல் நீரை நீரென்று நினைத்தால் கடைசி வரை பைத்தியம் போல் அலைந்து இறக்க நேரிடும் நண்பா. கஷ்ட காலங்கள் வரத்தான் செய்யும் வாழ்க்கையில. அப்ப யாரும் உனக்கு கை கொடுக்காம போறதுதான் உனக்கு ஒரு வகையில கை கொடுக்கும். உனக்கும் கை இருக்குன்னு உனக்கு புரியணும்ல. உன்னை உருவாக்க போறியா, உருகுலைக்க போறியான்னு நீ தான் முடிவு பண்ணணும். உன்னை நம்பு, உன் மனசாட்சி நம்பு, உன்னால முடியும். தனிமை என்பது உன்னை பற்றி சிந்திப்பதற்கு காலம் உனக்கு கொடுக்கும் வாய்ப்பு. அதை நீ நடந்து முடிந்த செயலை நினைச்சு வீணாக்காத. கொஞ்ச நாளைக்கு காணாம தான் போயேன், எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வந்து நீ யாருன்னு காட்டு. ஏன், எதற்கு அப்படின்ற கேள்விகளை கேட்டு பழகுங்க நண்பா. நமக்காக நாம பேச தொடங்கும் நேரத்துல நமக்கான பலவீனங்கள் எல்லாம் நம் பலமா மாறி போகும். மனதில் கலக்கம் தோன்றினால் கவலைப்படாத நண்பா. நடப்பது நன்மைக்கு என்று எண்ணுங்கள். கவலைக்கு ஒரு காரணம் வைத்த இறைவன் மகிழ்ச்சிக்கு பல காரணங்களை வைப்பான். நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது. போகின்ற எதையும் பிடித்து வைக்க முடியாது. அதே மாதிரி பிடித்த எதையும் போக வைக்கவும் முடியாது. இரண்டுக்கும் இடையில் மனதின் போராட்டம்தான் திக்கு திணறுகின்றது இங்கே. வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். குட் லக், ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.